ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ருவானாவை காமிக்கிறாங்க. அவள் அங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு லேடி அங்கே வந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு வர்றா. அப்போ அங்கே ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் ஷென் அங்கே அதை பார்த்துட்டு இது யார் அப்படின்றத செட்டு கேட்டதும், என்னப்பா அதுக்குள்ளே நீ மறந்து போயிட்டியா, உனக்கு தெரிஞ்சவங்க தான் செய்யிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன விஷயம்னு செட்டு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே லினன்ற ஒரு பொண்ணு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட, உன் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவார், உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, இந்த கம்பெனியுமே எனக்கு தான் சொந்தமாக போகுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கு. ஸோ இப்போ நீ வந்து பேசாமல் மாதத்துக்கு 3000 யுவான் எனக்கு வந்து பே பண்ணி இவங்களை நானே பார்த்துக்கிறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஏதாச்சும் பெரிய பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டுங்க காசு எல்லாமே பே பண்ணதும், சரி இந்த ரேடியை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட, பார்த்தீங்கல்ல இவன்ட்டு வந்து நீங்கள் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்குமே இந்த மாதிரி தான் நிலமை வரும்னு சொல்லிட்டு அவனை ஒரு பொறிக்கு மாதிரி அவள் க்ரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஷென் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கதவங்க லாக் பண்ணிவிட்டு, இப்போ நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என்னோட பேர் கெட்டு போடும் தான் நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்படின்னு சொல்கிறான். கன்சீவாக இருக்கிறது இந்த லேடி கிடையாதுப்பா, வேற ஒரு பொண்ணு தான் கன்சீவாக இருக்கா, அது யாருன்னு உனக்கு தெரியும், அந்த குழந்தைய வந்துட்டு நீ அபார்ஷன் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொன்னதும், நான் எப்படியாச்சும் 1 வீக்கில் அபார்ஷன் பண்ணிடுறேன்னு சொன்னதும், உனக்கு 1 வீக்லாம் டைம் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் 3 டேஸ் தான், நீ அதுக்குள்ளே அபார்ஷன் பண்ணலைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்றா. ஸோ அவங்க கோவமாயிட்டு போனதுமே வேமா இவன் கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ கோவப்படாத, நான் 3 டேஸில் அபார்ஷன் பண்ண வச்சுறேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க கிளம்பி போகும்போது அங்கே டிரைவர்கிட்ட, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்க் கூட்டிகிட்டு போங்க, நான் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்கேன், ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கு போகிறா. ஸோ அவங்க வெயிட்டர்கிட்ட போய் எனக்கு வந்து மேல் மாடல் எல்லாமே நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நானே உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மேடம்னு சொன்னதும், இல்லை அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதும், அந்த பர்சனுமே அங்கே வந்ததுமே கார்டை கொடுத்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒயின்லாம் எனக்காக கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ட்ரிங்க் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஷென் கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் வந்துட்டு போய் தப்பான வேலை பண்ணாதான்னு சொன்னதும், என்னப்பா நீ என்னை சீட் பண்ணிட்டேன்றதுக்காக நானுமே போய் உன்னை சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா, அப்படிலாம் எதுவும் நினைக்காத, உன்னை மாதிரி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. நான் இப்போ ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ ட்ரிங்க் பண்ணாத, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அது சேராது உனக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வந்து எனக்கு வாழ்க்கையில் கொடுத்த அந்த சோகத்தை விட என்ன பெருசாக வந்துட்டு எனக்கு வந்து பாதிப்பு வரப்போகுது, நான் இதுக்காகவே இன்றைக்கி ஃபுல்லாத்தையுமே ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கத்தில் க்ளோஸாக போயிட்டு, என்ன இது வரைக்கும் நீ யாரு கூடயோ சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ஷென் வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் ட்ரிங்க் குடிக்காத உனக்கு சேராதுன்னு சொன்னேன்ல, ட்ரிங்க் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போகும்போது அங்கே காதில், எனக்கு பேபினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, நீங்கள் என்ன அவனோட மிஸ்ட்ரஸோட லிஸ்ட் எல்லாமே எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, மேடம் அப்படி எதுவுமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவனுக்கு என்ன தவிர லைஃப்பில் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட கண்டிப்பாக வந்து ஆஃபர் இருக்கும், நான் இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அங்கே அவங்க கூட சேர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு மனசில் தோணிட்டுருக்கு, இவனுக்கு என்னை தவிர ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து கூட இருக்காங்க, பட் இவன் இப்படி டைம் வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு இதுக்கெலாம் டைம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே மூவி எல்லாமே பார்த்துட்டு, நான் வீட்டிலேருந்தே ரொம்ப போர் ஆகிட்ருக்கேன், உன் கூட சேர்ந்து நானுமே ஆஃபீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்காக நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் போட்டு கொடுக்க முடியுமான்னு சொன்னதும், இல்லை கண்டிப்பாக என்னால் முடியாது, ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசும்போது, அங்கே எனக்கு நல்லா தெரியும்ப்பா உனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் என்னை தவிர வேறவங்களை ரொம்ப பிடிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கா. ஸோ நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணதுமே திரும்பவுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்பாங்க நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் போட்டு கொடுக்குறேன் ஆஃபீஸில் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்ட் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஷென் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், இதுக்கு எவ்வளோ வந்துட்டு செலவாகுதோ எல்லா காசுமே நானே வந்துட்டு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான்.
பிறகு அங்கே ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ தான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறேன்னு நான் கேள்விப்பட்டேன். பணம் எல்லாமே எங்கெங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியணும். நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்னால ஏதாச்சும் லாஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியணும். ஸோ அதை காமிங்கன்னு சொன்னதும், ஸோ அதே மாதிரி அந்த லிஸ்ட் எடுத்து காமிச்சா ஏகப்பட்ட பணம் வந்துட்டு வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டு, இவன் எந்த மிஸ்டர்ஸ்க்கு இந்த காசு எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்கான், கண்டிப்பாக அந்த லின்னு வயித்துல இருக்க குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறானா, அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஷென்மி அவளங்க பார்த்துட்ருக்கா. இவன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்க்குறான்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்குது. அவன் பேசாமல் அங்கேருந்து போகும்போது இவளுக்கு திடீர்னு அங்கே வாமிட் வர மாதிரி இருந்ததுமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா இப்போ கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறது, இந்த பேபி எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே அந்த ஷென்ட்டை கால் பண்ணி நான் கொஞ்ச நாள் வந்து அப்ராடுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு 5 மில்லியன் காசு நீ எனக்கு வந்து சென்ட் பண்ணுறியான்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சென்ட் பண்ணுறான். அப்போ ஹீரோ ஏன் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இந்த லின் வந்து அவன்கிட்ட அங்கே கால் பண்ணி இப்போ நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இல்லை நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அவளாக தான் இருப்பா, அவள் பேச்சை கேட்டுட்டு தான் இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான், இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ ஹீரோயின் பார்த்தா அங்கே காட்ஸை கூப்பிட்டுட்டு அங்கே உள்ளே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, என்ன நீ இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நான் என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வந்ததுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தான் ஃபஸ்ட்டு அங்கே உடைக்கிறாங்க, வெளியே யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. அவளையுமே போட்டு அங்கே அடிக்க சொன்னதுமே, நீ இப்படிலாம் பண்ணுறது ஷென்னுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும், அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, வயிற்றில் இருக்க குழந்தையும் இருக்கக்கூடாது இவளும் இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையை கெடுப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இவளை போட்டு வெளுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அங்கே ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அந்த ஷென்ட்டை தான் அவள் உடனே கால் பண்ணுறா, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்று, இப்போ நம்மளோட குழந்தை அபாஷன் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவள் என்னாச்சு நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு ருவானா ஏதாச்சும் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அப்போங்க ஃபோனை வாங்கிக்கிட்டு, ஆமாப்பா நான் தான் பண்ணேன்னு சொன்னதும், என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ, எதுக்காக இப்படி போய் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீ என்கிட்ட என்ன சொன்ன, 3 நாள் அவளுக்கு அபாஷன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஸோ நீ பண்ணலைன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அப்போ நானே அபாஷன் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு உண்மையிலேயே முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு புரியுது, அப்படின்னா நீ வந்துட்டு அவளை விட்டுருவியா, விட மாட்டேல, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அப்படின்னா வந்துட்டு நீ 2 பேரும் உயிரை காப்பாற்றணும்னு உனக்கு விருப்பம் இல்லை, சரி நானே டிசைட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும், ஷென் ஃபேமிலியோட குழந்தைய போய் நீ அழிக்கணும்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கவலைப்படாத, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது, 2 பேரோட உயிர் உன்னால தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணதுமே, நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், இப்படி மேடம் வந்து கன்சீவாக இருக்காங்களான்னு சொன்னதும் இவன் அதை கேட்டுட்டு பேனிக் ஆகிட்டு அவளுக்கு அங்கே திரும்ப அங்கே ஃபோன் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான், பட் அவள் வந்துட்டு எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ அவன் அங்கே வாய்ஸ் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான், நீ தயவு செஞ்சு எந்த ஒரு தப்பான முடிவும் பண்ணாத, உன்னையும் பிள்ளையும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் இப்போவே அங்கே கிளம்பி வரேன்னு அவன் சொல்கிறான். பட் அவங்க கோபத்தில் ஃபோனை அப்படியே அங்கே வந்து கல்லை வச்சு உடைச்சிட்டு, உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எனக்கு இருக்க விருப்பம் இல்லைடான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே தூக்கி அங்கே வந்துட்டு எரிஞ்சு விழா. அங்கே பாஸ்டில் நடந்த ஒரு சேம் காமிக்கிறாங்க, இவ்வளோ கிட்னாப் பண்ணி அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணும்போது அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. என்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களை ஷென் வந்துட்டு சும்மா விட மாட்டான், நீங்கள் வந்து அவன்கிட்ட வந்து கண்டிப்பாக அடி வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, நீ அதை பற்றி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் ரொம்பவே அவங்க வந்துட்டு ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அங்கே ஷென் வந்துடுறான். ஸோ அந்த லெவலுக்கு என்னை லவ் பண்ணிட்டு இருந்த, என்னை யாருமே வந்துட்டு புள்ளி பண்ணாத லெவலுக்கு என்னை பாதுகாப்பு கொடுத்த, ஆனால் இப்போ நீ எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, டோட்டலாக நீ வந்துட்டு மாறி போயிட்ட, ஏன்னா இப்போ வந்து கிட்னாப் ஆகலை, என்னை யாரும் புள்ளியும் பண்ணலை, பட் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வேற யாரும் கிடையாது, அவுட் சைடராக இல்லை அது நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் இதுக்கப்புறமே ஒன்றை மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு உனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நான் சொல்கிறத நீ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன்னு அவங்களுமே சொல்கிறாங்க. என்ன பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் உடனே டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்கள், அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நான் அவளை போய் கூட்டிகிட்டு வர போகணுன்னு சொன்னதுமே, சார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்,
சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று இருக்குது, அதை நம்ம இப்போ கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும், இல்லைனா கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகும்னு சொன்னதும், ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா, என்னோட பொண்டாட்டியை காண நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ இந்த கம்பெனி காசு பணம் எதுவுமே முக்கியம் கிடையாது, நான் அவளை போய் தேடணும், என் பிள்ளையை காப்பாற்றணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அந்த லின் கால் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ நேரமாக உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம குழந்தை செத்து போயிடும், நீ வா காப்பாற்றன்னு சொன்னதும், உன்னோட வெட்டி பேச்சை நீ ஸ்டாப் பண்ணு, நான் இப்போ என்னோட பொண்டாட்டி பிள்ளையை தேட போகணும், நீ மரியாதையை ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப திமிரா பேசிடுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீ இந்த லெவலுக்கா பண்ணிட்டுருக்க, நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருளை தூக்கிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை போய் ஹிட் பண்ண போகும்போது ஹீரோயின் அப்போ அங்கே வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன முட்டாளாயிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ என்னோட லைஃப்பில் இல்லாமல் போயிட்டேன்னா கண்டிப்பாக ஏன் லைஃப் ஸ்மூத்தாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினை யாரோ பின்னாடி இருந்து அங்கே கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. இப்போ பிறகு இந்த ஷென் அங்கே வேகமாக ஓடி வந்து அங்கே தேடிட்டு இருக்கான் வீட்டில். அங்கே வந்துட்டு ஆளை யாரையுமே காணோன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்து தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சொல்லலான்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தா அந்த ஷென்னோட அம்மா தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, மதரின்லா நீங்கள் தான் இப்படி பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் என்னோட பேர பிள்ளைய நீ வந்துட்டு கொலை பண்ணியிருக்க, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த லின்மே அங்கே கூட வந்திருக்காங்க. இவன் வயிற்றில் இருக்க குழந்தைய கொலை பண்ணிட்டா, நீங்களே வந்துட்டு இந்த கத்தியை வச்சு அவளை குத்தி கொலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அவள் ஃபேஸில் வந்து அங்கே கட் போட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன் பண்ணுற இந்த கேவலமான வேலைக்கு இவங்களுமே இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்ருக்காங்க. தேடி பார்த்தா அங்கே தண்ணிக்குள்ளே வந்துட்டு இப்படி பாடி எதுவுமே கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை அங்கே சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு எந்த பாடி கூட கிடைக்கலையான்னு சொன்னதும், இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே இங்கே உள்ளே இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். உடனே அவங்க அம்மா மேலே அங்கே டவுட் ஆகிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா நீங்கள் ருவானாவை ஏதாச்சும் பிடிச்சி வச்சுருக்கீங்களா, தயவு செஞ்சு நீங்கள் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, உங்கள் பேரப்புள்ள அவள் வயிற்றில் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, ஏன் ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள் என் ஃபோனில் இருக்குன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, லீன் என்னால் இதை பண்ண முடியாது, என்னோட பேரப்புள்ள அங்கே வயிற்றுக்குள்ளே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவள் இருக்கிற இடத்த உனக்கு சொல்கிறேன், நீ வந்து கூப்பிட்டுட்டு போன்னு சொல்லும்போது கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேமா அவங்கள பிடிச்சி அங்கே வந்துட்டு தள்ளி விட்டா. அவங்க வந்து தலையில் அடிப்பட்டு அப்படியே வந்து இன்ஜுரி ஆகி மயக்கமானதுமே வேமா அங்கே வந்துட்டு ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோனை உடைச்சிட்டு, நான் கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை கொலை பண்ணிடுறேன், நீ என் பிள்ளைய கொலை பண்ண, இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் இல்லாமல் போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதும், சரி ஓகே நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, என்னை வந்துட்டு கொலை பண்ண நீ ஏன் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும், ஏன்னா நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் அவன் வந்து என்னை லவ் பண்ணுறதவே விட்டுட்டான், அதனால தான் சொன்னதும், இப்போ நீ என்னை கொலை பண்ணிட்டேன்னா அவன் லவ் பண்ணிடுவானா உன்னை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு இப்படியே இருந்தேனா கூட அவன் வந்து பேசாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு இன்னொரு டைம் வந்து புள்ள பிறக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, பட் என்னை வந்து நீ கொலை பண்ணேன்னா அவன் உன்னை லவ் பண்ணுவானான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது ரொம்ப கோவமாயிட்டு, இப்படிலாம் பேசி நீ வந்துட்டு என் மைண்டை மாற்றணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுச்சேக்கா. பட் அங்கே ஃபேங் வந்து ஓங்கி அவளை வந்து ஏற்றி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான், நான் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அடிக்கிறதுக்கு அவன் போனதுமே, தயவு செஞ்சு நீ அவளை விட்டு நீ வந்துட்டு கிளம்பி வா, நம்ம வந்துட்டு இப்போ போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே ஃபேங் காருக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இப்போவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம நல்லபடியாக வந்துட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் வேமா வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனால் அவங்க மயக்கமாயிடுறா. அவன் எவ்வளோ எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அவளுக்கு வந்துட்டு முழிப்பு வர மாட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவன் பயமாயிட்ருக்கான். ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு இந்த ஸ்டென் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு வந்தால் வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளே அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அங்கே அந்த லின் வெளியே அதை பார்த்துட்டு கூலாக இருக்கவுமே அவளை கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். இதெல்லாம் நீ அம்மாவும் சேர்ந்து தானே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நான் எப்போ பண்ணேன், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது, நானே வந்து இப்போ அபாஷன் ஆகி போனேன், உங்கள் அம்மா தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினாங்க, நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயமாயிட்டு, ஐயோ அம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு எப்படி போனீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான்.
உள்ளே வந்து ட்ராமா பண்ணுறா பார்த்தீங்கல்ல, எல்லாம் அவளோட வேலை தான், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லிட்டுங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே ஒரு மெயில் வந்ததுமே ஐயோ ஓல்டு லேடி இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயமானதும் அங்கே அதை கேட்டுட்டு இங்கே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, நான் வந்து செக் பண்ண என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் இந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லையே சார்ன்னு சொன்னதுமே அப்போ அந்த லின் சொல்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் வேணுக்குனே வந்துட்டு பண்ணியிருக்கா, உனக்கு புரியுதா, இப்போ அம்மாவுமே கொலை பண்ணிட்டா, என் வயித்துல இருக்க குழந்தையுமே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவள் பழிய போடுறா. அவளை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே கண்ணை முழிச்சதுமே அப்போ அங்கே நம்ம ஃபேங்கா பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் கையை பிடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே அவளுக்கு முழிப்பு வந்ததுமே நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டுங்க கேட்குறான். இப்போ எனக்கு பெட்டராக இருக்குப்பான்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷென் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஸோ நான் வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகணுன்னு சொன்னதும் நீ அங்கே போகிறது நல்லது கிடையாது, பட் நீ வந்துட்டு நாங்கள் போவேன்னு சொன்னேன்னா நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே ஃபியூனரில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இப்படி அம்மா வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக போவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லின்மே இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவள் ஷாக்காகி போயிடுறா. நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ தீயில் அன்னைக்கு வந்துட்டு எரிஞ்சு போலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை வந்துட்டு கொலை பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் நான் வந்துட்டு பொழைச்சிட்டேன், உன் கண்ணு முன்னாடியே தானே நான் உயிரோட இப்போ நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவளோட பேச்சை நீ நம்பாத, இவன் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணவன்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நீ அப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் இப்போ இல்லைன்னு சொன்னால் நீ என் மேலே நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் கோபமாயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சிட்டு இருச்சதும் நீ வந்துட்டு கூட சேர்ந்து உன் பிள்ளையும் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்றத சொன்னதுமே அவன் கையெழுத்துடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு என்ன இன்னுமே இவ பேச்சை நம்பிட்டு இருக்கியா, கண்டிப்பாக இந்த புள்ள வந்து உன்னோட புள்ள கிடையாது அப்படின்றத சொன்னதும் நீ வாய மூடிட்டு பேசாமரு, அது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது அவங்க அப்பா அங்கே உள்ளே வந்துடுறாரு. என்ன மாதிரி ஜென்மண்டா நீ, உங்கள் அம்மா சாவுக்கு காரணமானவ உன் குழந்தைய வந்துட்டு அவள் கொலை பண்ணியிருக்கா, நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீ கண்டிப்பாக இன்றைக்கி டிசிஷன் எடுத்து தான் ஆகணும், ஒன்று அவளை நீ சூஸ் பண்ணி இல்லை குடும்பத்தை சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் நான் யாருக்காக அவளை விடுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா ஒரு லேடிக்காக வந்துட்டு இவன் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அவ சொல்கிறா, நீங்கள் எப்பயுமே குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க, நீங்கள் வந்துட்டு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இவ தப்பானவ, இந்த குழந்தை வேற ஒருத்தவங்களோடு அதுக்கப்புறம் அம்மாவையுமே கொலை பண்ணது அவங்க தான் சொல்லிட்டு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பென்ட்ரைவை கையில் வச்சுட்ருக்கா. இப்போவே நான் வந்துட்டு இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. வீடியோ ப்ளே பண்ணி விட்டா நம்ம ஹீரோயின் தான் அங்கே பெட்ரோல் எல்லாமே ஊற்றி கொளுத்தி விட்ட மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன்னா அதில் வந்துட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, நீ நல்லா பார்த்தேன்னா உனக்கு தெரியும், நீ வந்து இப்பயுமே நீ வந்து நான் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னால் இதுக்கப்புறம் பேச்சை நம்பிட்டு இருக்க முடியாது, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஷென் அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நீ எப்பயுமே சொல்லுவ, பட் நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தி எதுக்காக சூஸ் பண்ண, மிஸ்ட்ரஸாக வச்சுட்டு அவ கூட சேர்ந்து வேற குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடியானையே, அப்போ இதுக்கு பேர் தான் லவ்வான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணது உண்மை கிடையாது, இது எல்லாமே ஃபேக்கான வீடியோன்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன், நான் இப்போ ஆளை கூப்பிட்டு வந்து செக் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதும் செக் பண்ண சொல்லு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லின்னு சொல்கிறா. ஸோ அவங்க ஒரு பர்சனை கூப்பிட்டு அங்கே வந்து செக் பண்ண சொன்னதுமே இது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்றத அந்த பர்சன் சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின் அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுமே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவமானதும் அப்போ கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஃபேங் உள்ளே என்ட்ராயிடுறான். ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ யார் அப்படின்றத சொன்னதும் உண்மை என்னமோ அந்த வெளிச்சத்துக்கு வர வேணாமா, நீங்கள் வந்துட்டு சரியாக பார்க்காம விட்டதை நாங்கள் கரெக்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொன்னதும் அப்போ அந்த லின் சொல்கிறா கண்டிப்பாக இவ ஆளை காசை கொடுத்து செட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காகம்மா உனக்கு பயமாயிட்டுருக்கு, உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துடும் சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கா, இப்போ வந்துட்டு இப்போ உண்மை வெளியே வரும் பாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு அங்கே போட்டு விடுறாங்க. பார்த்தா அந்த லின்னோட ஃபேஸ் தான் அதில் தெரியுது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நீ வந்து ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி என்ன வந்து அதில் மாட்ட வைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு இப்பயுமே உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அவனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவேனா, நம்ம குழந்தைய கொலை பண்ண இவ்வளோ நீ ஜெயிலுக்கு அனுப்பாமல் இவளோட பேச்சை நீ கேட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே ஃபேஸை வந்துட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வச்சு தெளிவாக காட்டுறான். பார்த்தா இந்த லின் தான். ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கே பயமாகி போயிடுது. ஐயோ என் ஃபேஸை வந்துட்டு நான் நல்லா மறைக்க சொன்னனே, பட் வந்துட்டு இப்படி வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போனதுமே அந்த பர்சன்மே இவ தான் காசு கொடுத்து இப்படி பண்ண
பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே உண்மையை ஒத்துக்கிறாரு. ஸோ இவ பயந்து போயிட்டு அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நம்ம குழந்தைய வந்துட்டு இவ கொலை பண்ணிட்டா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஒரு பெட் கட்டுறான். அப்படி வந்துட்டு வீடியோ மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறேன், ஒருவே வந்து பண்ணது வந்து ஃபேக்கான வீடியோவாக இருந்துச்சுன்னா நீ அவளை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ உங்கள் காலை பிடிச்சி அவள் கெஞ்சிட்டு, நான் வந்துட்டு குழந்தைய கொலை பண்ணிட்டான்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நீ வந்துட்டு அவளுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு பேசுனதும், நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சி அங்கே ஏற்றி தள்ளுறான். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின், என்னப்பா அவ்வளோ ஈஸியாக மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லி விட்டுட்டு இருக்க, நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வாக்கு கொடுத்தியே கொலை பண்ணுவேன், அப்போ நீ கொலை பண்ண மாட்டேயான்னு சொன்னதும், நீ ரொம்ப கைண்டான பர்சனில் ஒரு மனுஷனை போய் கொலை பண்ணுறதை நீ பார்ப்பேன்னு சொன்னதும், அடடா இன்னுமே நீ வந்து அவளோட சைடில் தான் பேசிட்டு இருக்க அவளை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றத சொல்லும்போது, சாகுற வரைக்கும் நான் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா டேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிக்கிறா. அப்போ அங்கே இன்னொரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க, அவங்க மதரையில் அவள் பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே கொலை பண்ண வீடியோ. அதை பார்த்ததுமே அப்போ இதுக்கு என்ன நீ சொல்கிறேன்னு சொன்னதும், அவ்வளோதான் அவன் டென்ஷன் ஆகிட்டு அவளை ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு, நீ இவ்வளோ சீப்பாக போவியான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறான். அவங்க அப்பாவுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா, நான் வந்து கோவத்தில் நீ தான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீ வந்துட்டு கொலை பண்ணுறேன்னு சொன்னியே, அவளை பண்ணுறியான்னு சொன்னதுமே நான் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாங்க அந்த மெய்டையுமே பிடிச்சி உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மெய்டு பயந்து போயிட்டு, இந்த லேடி தான் வந்துட்டு என்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்களையுமே போட்டு அங்கே வந்துட்டு அடிக்க சொல்கிறான். இப்போ ஹீரோயின், சுற்றி இருக்க எல்லாருமே துரோகிகளாக இருந்தால் அப்படி தான் இருக்கும், உண்மை என்றைக்குமே வெளியே வராதுன்னு கிடையாது, உண்மை யாராலையும் என்றைக்கும் மறைக்கவே முடியாது, அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஓல்டு லேடியுமே பிடிச்சி வேமா இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவன் வந்து அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ ஹீரோயின், எனக்கு கண்டிப்பாக இவனை பற்றி தெரியும், இவன் சாகுற வரைக்கும் திருந்தவே மாட்டான், இவன் வந்து யாருக்காக வேணாலும் எப்போ வேணாலும் அவன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சென் வந்துட்டு, வா நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட போது, நம்ம ஹீரோயின் அங்கே ஃபேங்கை பார்த்ததுமே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், உனக்கு பிடிக்கலன்னா ரிட்டன் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக சூப்பராக சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், அங்கே ட்ரெஸ் எல்லாமே அங்கே வாங்கி குமிச்சிட்ருக்கான், ஜுவல்லரிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு செம கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அவன் கத்தி எடுத்துகிட்டு அங்கே நெஞ்சுக்கிட்ட வத்தி, நான் பேசாமல் வந்து குத்திக்கவா, நீ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, நீ வந்து என்னை மன்னிக்க மாட்டேயா, இல்லை நான் எப்படி வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டேன் மன்னிப்பேன்னு சொன்னதுமே, ஒன்றுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னா கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக என்ன நாளைக்கு நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் என்ன மீறி அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும், அவ்வளோதானே வா நாளைக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே மீட்டிங்கில் வச்சு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். ஸோ அதை கேட்டுட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன டிசிஷன் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, நீ அவங்க வந்துட்டு கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, என் கம்பெனி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, மூழ்கி போகணுமான்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ, ஏன்னு நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்ருக்கீங்க, ஜஸ்ட் 3 மந்த் தான், நான் வந்துட்டு இந்த கம்பெனியை இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன்னு அவள் சொல்கிறா. எனக்கு எந்த எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே 3 மாதம் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து சொன்ன மாதிரி 3 மடங்கு வந்து வளர்ச்சி இருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கம்பெனியை விட்டு குயிட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே வெல்கம் பண்ணி அவளை ஏற்றுக்கிறாங்க. ஆஃபீஸில் போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே அந்த ஷென் பார்த்துட்டு, இவ எவ்வளோ இப்போ ஹாப்பியாக இருக்கா, ஆரம்பத்துலேயே நான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும், சரி இவ்வளவுமே சந்தோஷமாக இருக்கா, என்னோட ஒர்க் லோடுமே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அசிஸ்டன்ட் வந்து சைன் எல்லாமே கேட்டுட்ருக்காரு, அதை பண்ணிட்டேவும் அவன் வெளியே வந்து பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்பவே இவ ஹாப்பி ஆகிட்டு, மவனை பொருடா உண்மையான வந்து பழி வாங்குதல் ஸ்டார்ட் ஆக போகுது, உன்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்னோட பேருக்கு மாற்றின பிறகு உன் லெவல் என்ன நான் காமிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்துமே அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமே, நீ ரொம்பவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோ, கொஞ்சம் வந்து உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே சூப் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு குடின்னு சொல்கிறான். ஸோ அதையுமே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்டு இருந்தா. அங்கே ஒரு மெய்டு வந்துட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு பார்த்துட்ருக்கா. அது வேறு யாரும் கிடையாது, லின் தான். ஸோ அங்கே சூப்பில் எதையே கலந்துட்டா. அங்கே ரொம்ப வயிறு பெயினானதுமே இப்போ உடனே அவள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவள், நீ வந்துட்டு என் குழந்தைய கொலை பண்ணல, அதுக்கு தான் நான் இப்போ வந்துட்டு உன்னை பழி வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பி
ஆகிட்டு இருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே அப்போ ரொம்ப பயந்து போயிட்டு என் புள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதும் கவலைப்படாத டைமுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே நம்ம ஃபாங் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே மெய்டாக சுற்றிட்டு இருந்தது இந்த லீன் தான், இவ தான் குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு பாய்சன் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவன் ஏன் குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை போடும்போது இப்போ ஹீரோயின் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுத்து இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். கிழிச்சு போட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் போயிடுறான். கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேமா ஓடி வந்து பாஸ் பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு, ருவானா தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூமர்ஸ் எல்லாமே கிளப்பிட்டு இருக்கு, உங்கள் அப்பா பழி வாங்கணும்னு துடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வெளியே பரவன வாசி அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஷேர்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகுது பாஸ், இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாங் ஹீரோயினும் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அந்த லின் வந்து அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இதெல்லாமே நான் தானே பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி போய் இதை மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் நீ என்ன விட்டுட்டு அவ கூட போனேன்னா நான் எப்படி சும்மா விடுமேன்னு சொன்னும்போது கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கான். அவன் வந்து சொல்லிடுறான் இப்போ என்னோட குழந்தையோட பேரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது, எனக்கு வந்து அதுக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு எல்லாத்தையுமே நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் மீட் வச்சு நான் இதை சொல்லிடுறேன்னு சொன்னதும் அந்த லின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கா, பைத்திய மாதிரி உன் பிள்ளைக்கு எழுதி கொடுப்பியா நீ சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவன் நீடன் பண்ணிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், எல்லாத்தையும் குழந்தையோட பேரில் மாற்றிடுறேன், தயவு செஞ்சு நீ என்னை மட்டும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லாத அப்படின்றா சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ நல்லபடியாக என்னை பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றத செட்டு கேட்குறா. ஸோ இப்படியே வந்து அங்கே பேபியெல்லாம் பிறந்த பிறகு காமிக்கிறாங்க. அவன் ஒரு பெரிய பார்ட்டியாக வச்சு அங்கே வந்து சூப்பராக அங்கே எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னோடய ஒய்ஃப்க்கு நான் இன்றைக்கி வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் திருமணம் சொல்லிட்டு அங்கே அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு ரிங்கை கொடுத்து அவன்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ரிங்கை வந்துட்டு தள்ளி விட்றா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொன்னதுமே ஒன்று மாதிரி ஒரு பொறுக்கியோட சேர்ந்து நான் வந்து வாழ்வேன் நீ ஆசைப்பட்டுருக்கியா, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண பிறகுமே எத்தனை லேடிஸோட சேர்ந்து நீ ஆஃபர் வச்சுட்டு இருந்த, நீ திருந்துவன்னு பார்த்தா நீ கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா, உன்னை நான் எப்பயோ விடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங்மே அங்கே வந்துட்டு வீடியோ எல்லாமே போட்டு விடுறான், ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து அவனுக்கு ஆஃபர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்ததுமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனோட பேரில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவன் பேசின வீடியோவுமே வந்துட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, மீடியாஸ் எல்லாமே இருக்காங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தையுமே பிறந்துருச்சு, ப்ராப்பர்ட்டிஸுமே என்னோட புள்ள பேரில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவை கிடையாது, நான் வந்துட்டு உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணிட்டேன், நீ எனக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் லைஃப்பில் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ஆசைப்படாத, நான் குழந்தையோட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ திரும்ப ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு வந்து உன்கிட்ட கேட்டேன்னா நீ வாய்ப்பு கொடுத்துருப்பியா, எத்தனை பொண்ணுங்க சொல்லு, அத்தனை பேர் கூட நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருந்த, அப்புறம் எப்படிடா நீ என் மேலே லவ்வாக இருந்திருப்ப, அப்போ என்னையுமே அவங்கள ஒரு ஆளாக தானே நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ நானுமே வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நம்ம ஒரு ரோடு மாதிரி அதை இணைக்கிறது ஒரு பாலம் இருந்துச்சு, அந்த பாலத்தை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டுருக்கா. அவங்க கொஞ்ச நேரத்தில் போலீஸுமே வந்துடுறாங்க, உங்கள் குழந்தையோட பேரில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஸோ அதில் சிலது உங்களுதுமே கிடையாது, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இல்லீகலாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அவன் நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன், நீ வீட்டை விட்டு போயிடாத, பிள்ளைய வந்துட்டு நீ வந்து தூக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க விருப்பல, நீ இப்போ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்தையுமே வாங்கிடுறாங்க ஒரு வழியாக, அவனையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபைனல் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே அப்படியே வந்து சூரிய ஒளியவே பார்த்துட்டு இருக்கோமே, ஃபேங் குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு என்னதை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவளோட மனசில் ஃபைனலாக எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, அந்த டைவர்ஸ்ன்ற வேர்டு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வந்துட்டு ஒரு இனிப்பான விஷயமா தெரியுது, இதுக்கப்புறம் என்னோடய பிள்ளையோட சேர்ந்து நான் சுதந்திரமாக வாழலாம், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த நாள் வந்து நான் திரும்ப பிறந்த மாதிரி எனக்கு தோணிட்டுருக்கு, இந்த லைஃப்பில் எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிக்கா. இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.